A very good morning and welcome to our daily devotion. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து Proverbs chapter 15 verse 31 to 33. ஸோ Proverbs 15வது அதிகாரம் அதில் 31லேருந்து 33 வரைக்கும் பார்க்க போகிறோம். 31வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அதே தான் முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு ஞானம் உள்ள என்ன பண்ணால் தவறு செய்தால் அதை கரெக்ஷனை ஏற்றுப்பான். 32வதுல ரிஜெக்ட் பண்ணுறவன் என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு வந்து என்ன நடக்கும், அதாவது ஒருத்தங்க அவர் செய்த தவறை சுற்றி காட்டினா அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், ஒரு பனிஷ்மெண்ட் வரும், ஒரு கரெக்ஷன் வரும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியில் 33வதுல என்ன சொல்கிறாரு, விச் இஸ் த வேர்ஸ், அந்த வேர்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 33வது அதிகாரத்தை படித்தா, த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் விஸ்டம் அண்ட் ஹியூமிலிட்டி கம்ஸ் பிஃபோர் யோர் ஹானர். இன்னொரு வாட்டி, த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் விஸ்டம் அண்ட் ஹியூமிலிட்டி கம்ஸ் பிஃபோர் ஹானர். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக் அவே எடுக்க போகிறோன்னா, நம்மளுக்கு வந்து உண்மையான ஞானம் எப்படி வரும்னா, தாழ்ந்த மனதோட அண்ட் ஆண்டவரோட கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ணதான் நம்மளுக்கு என்ன வரும், ஞானம் கிடைக்கும். ஸோ ஞானத்துக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா தாழ்மை. ஸோ அதுதான் the main thing we are going to take away. So one of the key elements for wisdom is humility. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெரிய மரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய மரம், ஒரு நல்ல காற்று அடிக்கிற மாதிரி ஒரு புயல் வந்தால் என்ன ஆகும்னா, அந்த மரம் ஆடும். காற்று எந்த டைரெக்ஷன் போதோ அந்த டைரெக்ஷன் படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் என்ன ஆகும், அந்த மரம் விழாது. ஆனால் இப்போ அந்த மரத்தை நீங்கள் அப்படியே கட்ட மாதிரி நிற்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, அந்த காற்று அடிக்கிற ஃபோர்ஸில் என்ன ஆகும், அது ஆடாமல் அசையாமல் இருந்தால் அப்படியே நின்னா என்ன ஆகும், கீழே வந்து என்ன ஆகிடும், ஒரு கிராக் வந்து உடஞ்சி கீழே வந்துடும். ஸோ அந்த காற்று தான் என்னென்னு வச்சுக்கோங்க, ஒரு கரெக்ஷன் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம பண்ணுற தவறுகளில் ஆண்டவர் சுட்டி காட்டுறான்னு வச்சுக்கோங்க. அந்த மரம் தான் என்ன வச்சுக்கோங்க, நம்மன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மரம் மாதிரி அந்த கரெக்ஷனுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஆடணும். ஓகே, இங்கே கரெக்ஷன், இங்கே தவறு செய்தனா அந்த கரெக்ஷன் படி ஆடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இல்லை எவ்வளோ கரெக்ஷன் கொடுத்தாலும் நான் இப்படியே தான் இந்த மாதிரி நிற்பேன்னா கடைசியில் என்ன ஆகும், நம்ம அந்த மரம் இடிஞ்சு விழுகிற மாதிரி நம்மளும் கீழே விழுவோம். ஸோ அதே தான் அந்த ஒரு புயலில் வந்து ஒரு மரம் இருக்கிற மாதிரி, காற்றுக்கு ஏற்ற மாதிரி அசைகிற மாதிரியே நம்மளும் என்ன பண்ணும், நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய புயல்கள் வரும். அந்த புயல்லாம் என்னவா இருக்கும், ஆண்டவரே நம்மளுக்கு கொடுக்குற கரெக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே ஏன் இது கொடுத்தீங்கன்னு கேட்காம, சில கஷ்டங்கள், சில இடைஞ்சங்கள், சில டிஃபிகல்ட்டிஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபித்து கேட்கணும், ஆண்டவரே இது மூலமாக நான் என்ன தவறு செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு ஞானத்தை கொடுங்க, அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஞானத்தை கொடுங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி கஷ்டங்கள், இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வரப்போது நம்ம என்ன பண்ணணும், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஆண்டவரே நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, நீ செய்கிறது தவறு, இந்த வழி போகாத வேறு வழி போகணும்னு சொல்கிறாரு. அடுத்து இரண்டாவது என்னென்னா, அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்த்து பேசாமல் தாழ்மையாக ஏற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது என்னென்னா, இப்போது நம்ம ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், கஷ்டப்பட்டு படிச்சிருக்கலாம், அது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருந்திருக்கலாம் நம்ம கண்ணுக்கு, ஆனால் அது ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவரே நான் எல்லாம் பண்ணிட்டேன் கரெக்டாக. பட் இது என்னவா இருக்கலாம், ஆண்டவர் நம்மளுக்கு யூ மே பி ஷோயிங் அஸ், இது உனக்காக நான் வச்சுருக்க சித்தம் இல்லை, உனக்கு இதோட பெருசாக வச்சுருக்கேன்னு இருக்கும். நம்மளுக்கான அப்போ தெரியாது, நம்ம என்ன பண்ணியிருப்போம், கஷ்டப்பட்டு வருஷக்கணக்கில் படித்ததுக்கெல்லாம் இந்த வேலைக்காக படிச்சிருப்போம், இறுதியில் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ஆனால் நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும், இது மாதிரி நெகட்டிவாக எடுக்காமல் நம்ம என்ன நினைக்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, நீங்கள் எனக்காக என்ன சித்தம் வச்சுருக்கீங்கன்று பார்க்குறதுக்காக. அந்த மாதிரி நம்ம சந்தோஷமாக கேட்கணுமே தவிர, கஷ்டம் அது ரொம்ப கஷ்டம் தான். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணால் கஷ்டம். ஆனால் அந்த நேரத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரோட பிள்ளைன்னு காட்டி அந்த நம்பிக்கை இருக்கணும் ஆண்டவர் மேலே. ஆண்டவர், பிகாஸ் அவர் காட் இஸ் அ சாவரன் காட். ஸோ அவர் சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஸோ இஃப் அந்த மாதிரி நடந்தால் we can be confident. அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய தடைகள் வரலாம். அந்த தடைகள் அப்போது நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் இந்த வழி போகிறது தவறுனா எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு அந்த பார்வையை கொடுங்க, எந்த வழியாக நான் மாறி போகணுன்றதை பார்க்குறது. ஸோ that is what I want us to take away. Thank you.